இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா மூதூரில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 யானைக்கு மேலே வந்து மைக்ரேட் ஆகிட்டு வந்துக்குது. ஸோ இது வந்து என்ன விஷயம்னு சொன்னாக்கா, நான் இது சம்மந்தமாக இந்த ஃபேஸ்புக்லேயும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பற்றி வீடியோவில் ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன். அதை என்ன யூடியூப் சேனலில் ட்ரோன் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம், ஏன் இந்த யானைகள் இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த சீசனுக்கு மட்டும் இப்படி வராங்கன்னு சொல்லி. இது என்ன விஷயம்னு சொன்னாக்கா, ஸோ இது வந்து அவங்க வந்து உணவு தேடுற டைமும், அதே நேரம் அவங்களோட குட்டிகள் போட்ட குட்டிகளுக்கு உணவு தேடுற டைம், அதே மாதிரி தண்ணி ஒரு சீசனுக்கு வந்து தண்ணி தேடுவாங்க. ஒரு சில இடங்களில் தண்ணி வற்றினதுக்கு பிறகு ஸோ இந்த இடங்களில் வந்து தண்ணியை தேடி இப்படியான காடுகளுக்கு வருவாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 யானைக்கு மேலே வந்து இப்போ மூதூரில் பார்க்கக்கூடிய மாதிரி. ஸோ என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னாக்க, இதே மாதிரியான ஒரு குரூப் உண்டு. இதே மாதிரி குரூப்பை விட இதோட கொஞ்சம் கூட பார்க்கலாம். எங்கன்னா மின் ஏரியா, ஹவுடுல்ல அந்த இடங்களில் வந்து இப்போ சீசன் சொன்னால் இந்த டைமில் வந்து யானைகள் வந்து நிறைய இப்போ தண்ணி தேடி, அதே மாதிரி அவங்களோட இனப்பெருக்கம் ஆகிக்கட்டும் அல்லது குட்டிகளுக்கு உணவு தேடுறது ஆகிக்கட்டும். ஸோ அப்படியான விஷயங்களை வந்து இவங்க தேடி இப்போ வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த இடத்துல வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நானும் இந்த சேரும் அதே முஜிபோட வந்து ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் கடைசியில் என்ன செய்கிறேன், இதுக்கு பின்னால் நான் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள்.